இன்றைக்கி வந்து ஈவினிங் டு நைட் என்ன பண்ணேங்கிறத பார்க்கலாம். ட்ரெஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணாமல் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்தந்த ப்ளேஸில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரம் வாஷ் பண்ண பாத்திரம்லாம் இருந்தது. அதுவும் கபோர்டில் எல்லாத்தையுமே எங்கே வைக்கணுமோ அந்த கபோர்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து நைட்டுக்கு டின்னர் வந்து ஆல்ரெடி சிக்கன் குழம்பு இருந்தனால வெறும் தோசை மட்டும்தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு ஆயில்லாம் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஆயில், கீ அதெல்லாம் அந்தந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் எடுத்து வச்சிடலாம். கீ ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னரை ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா அந்த பிசு பிசுன்னு இருக்காது. ஆயில் அண்ட் கீ ஸ்டோர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா அது தூக்கும் போதும் நம்ம சமைக்கும் போது எடுக்கும் போது அந்த பிசு பிசுப்பாக இருக்காது. ஸோ எப்பவுமே ஒரு டிஷ்யூ வச்சு உடனே தொடச்சிருங்க. தோசை ஊற்றிட்டு பாப்பாக்கும் தோசை கொடுத்துட்டேன். எனக்கும் தோசை சிக்கன் குழம்பு இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து ஸ்கின் கேர் பண்ணணும். அதே அப்படி உங்க கூட காமிக்கிறேன்.